அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனுஷங்க கிட்ட இதை செய்யாதன்னு சொன்னால் நான் இதை தான் செய்வேன்னு சொல்கிறவங்களும், இதை செய்யன்னு சொல்லும்போது நான் இதை செய்யவே மாட்டேன்னு சொல்கிறவங்களும் அதிகம். அதே மாதிரி தான் நல்லதை கேட்டு நடக்கிறவங்கள விட தீயதை கேட்டு அதை அப்படியே செய்கிறவங்க மனுஷங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட தீயதுலேயே மிக மோசமானது எது தெரியுமா? பொய்யனும் தீமை. எப்போவாச்சும் பொய் சொல்லுவோம் அப்படிங்கிற நிலமெல்லாம் மாறி வாழ்க்கையே சில பேருக்கு இப்போ பொய்யில் தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதை பாவமாகவே யாரும் இந்த காலகட்டத்தில் நினைக்கிறதில்ல. அல்லாஹ் சொல்கிறான், வ அஜ்தனிபு கவுல ஜூர், பொய் சொல்வதிலிருந்து விலகி கொள்ளுங்கள்னு சொல்கிறான். அல்லாஹ் ஏன் அப்படி சொல்லணும்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன்னா இந்த பொய்ங்கிறது ஒரு கொடிய வியாதி. அது இல்லாததை இருக்குன்னு நம்ம வாயால் சொல்ல வைக்கும், இருக்கிறத இல்லைன்னு நம்ப வைக்கும், சத்தியத்தை அசத்தியமாக நிலைநாட்டும், நன்மையை தீமைன்னு மாற்றும், தீமையை நன்மைன்னு நம்ம வாயால் சொல்ல வைக்கும். இப்படிப்பட்ட இந்த பொய் ஒட்டுமொத்தத்தில் என்னவா இருக்குது? நரகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதால் ஏற்படுற விளைவுகள்னு பார்த்தோன்னா ஏராளம். நம்ம எல்லாருமே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். என்ன அது? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுறது. எனக்கு இன்னும் புரியல. அது என்ன 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுறது? ஏதோ ஒரு பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய், அந்த பொய்யை நியாயப்படுத்துறதுக்காக இன்னொரு பொய்ன்னு ஏராளமாக பொய் சொல்லி கடைசியில் என்ன மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நிற்போம் அப்படின்னா, 100 பொய் சொன்ன பாவத்துக்கு ஆளாகி நிற்போம், இல்லை 1000 பொய் சொன்ன பாவத்துக்கு ஆளாகி நிற்போம். இப்படி மூட்டை கணக்கில் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது அந்த கல்யாணத்தினால என்ன ஒரு நல்லது நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்மணிக்கு பார்த்தோன்னா நிறைய கஷ்டம் ஏற்படும். அது என்னென்ன கஷ்டம், அதனால் அவள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறான்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. இப்படி பொய் சொல்லி நடத்தப்பட்ட கல்யாணத்தில் பல கல்யாணம் விவாகரத்தில் முடிகிறதையும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா, உண்மை பேசணும் அப்படின்னா அது நம்மளை நன்மையின் பக்கம் இழுத்து செல்லும். ஓகேவா? எப்படி? உண்மை பேசணும் அப்படின்னா அது நம்மளை நன்மையின் பக்கம் இழுத்து செல்லும். அந்த நன்மை நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இறைவனிடத்தில் சித்திக், அதாவது உண்மையாளர் அப்படிங்கிற பட்டம் நமக்கு கிடைக்கும். இதுவே பொய் சொல்கிறோம் அப்படின்னா பொய் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போவோம்? தீமையின் பக்கம் கொண்டு போவோம். தீமை நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டுமா, அல்லாஹ் முன்னாடி நமக்கு எப்படிப்பட்ட பேர் கிடைக்கும் தெரியுமா? இவர் பெரும் பொய்யர் அப்படிங்கிற பேரும் நமக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் கேமரா, வீட்டுக்கு வாசலில் கேமரா, வீட்டுக்குள்ளே கேமரா, ஸ்கூலில் கேமரா, இப்படி எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. கேமராவுக்கு பயந்து கூட நம்ம சில விஷயம் செய்கிறத நிறைய இடத்துல தவிர்த்துட்டோம். கேமரா இருக்குது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு அப்படி நினைக்கிற நம்ம தான் அல்லாஹ் நம்மளை எந்நேரமும் பார்த்துட்ருக்கான். அல்லாஹ் பார்த்துட்டு மட்டும் இருக்கானா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய கல்வியில் என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது முதற்கொண்டு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம இதை செய்யக்கூடாது, இந்த ஒரு சின்ன பொய்யாக இருந்தாலும் அல்லாஹ் இதை கேட்டுட்ருக்கான், நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமான்னு கேட்டால் நம்மளில் நிறைய பேர் அப்படி நினைக்கிறதே இல்லை. மனுஷன் பேசுகிற எந்த வார்த்தையுமே பதிவு செய்யாமல் போவதில்லை. நம்ம உண்மை பேசினாலும் சரி, நம்ம பொய் பேசினாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எழுத்தாளர் என்ன பண்ணுவாங்க? அதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மறுமையில் நம்ம அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? பதில் சொல்லியே ஆகணும். இதெல்லாம் நம்ம மறந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கோமா என்ன? பொய் பேசக்கூடாது, ஏன் பொய் பேசுகிறீங்க அப்படின்னு போய் யார்ட்டையாவது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த காலத்தில் யார் பொய் பேசாமல் இருக்கா? எல்லாரும் பொய் பேசிட்டு தானே இருக்காங்கன்னு அதை சாதாரணமான ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பொய் பேசாத மனுஷன் இருக்கானான்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு உண்மையான மூமீனோட அடையாளம் என்ன? மூமீன் பொய் பேசுவானான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? விறகு நெருப்பை திங்கிற மாதிரி இந்த பொய்ங்கிறது நம்மளோட ஈமானை தின்றுவிடும்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பொய் தானே, ஒரு நாள் தானே சொல்கிறோம், நன்மைக்காக தானே சொல்கிறோம், கோவத்தில் இருக்கிறவங்கள சமாதானப்படுத்த தானே சொல்கிறோம். இப்படி நம்மளே சமாதானப்படுத்தி நம்ம வாழ்க்கை பூரா பொய் சொல்லக்கூடியவங்களாம் நம்மளை மாற்றிட்டுருக்கோம். இதை தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா, ஒரு அடியான் எந்த பின்விளைவை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு பொய்யை பேசிடுறான், அதனால் அவன் எங்கே போய் விழுவான் தெரியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலான தொலைவை விட ஆழமான தூரத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் விழுவான்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன பொய் தானன்னு நம்ம நினைக்கலாம். அந்த பொய் நம்மளை இதே மாதிரி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்தோம் அப்படின்னாலே நம்மளில் பாதி பேர் பொய் சொல்கிறத விட்டுருவோம். இன்னும் அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா, முனாஃபிக்குடைய குணம் 4.
முனாஃபிக்னா யார்? நயவஞ்சகனுடைய குணம் 4ன்னு சொல்கிறாங்க. ஒரு அமானிதத்தை கொடுத்தா மோசடி செய்வான், பொய் பேசுவான், ஒப்பந்தம் செஞ்சால் அதை மீறுவான், ஒரு விவாதம் ஏற்பட்டுச்சுன்னா அதில் எல்லை மீறுவான். இது எல்லாமே யாருடைய குணம்னு சொல்கிறாங்க ரசுல்லா? இது எல்லாமே ஒரு முனாஃபிக்கின் குணம்னு சொல்கிறாங்க. நம்ம நிறையா தொழுவுறோம், நல்ல நோன்பு வைக்கிறோம், இப்படி இருக்கோம், நிறையா ஜக்காத் கொடுக்குறோம், எவ்வளவு நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி, இதில் ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம அல்லாஹ் முன்னாடி என்னவா நிறுத்தப்படுவோம்? முனாஃபிக். இவர் ஒரு முனாஃபிக்னு சொல்லப்பட்டு தான் நிறுத்தப்படுவோங்கிறத நம்ம கருத்தில் வச்சுக்கணும். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்டால், இல்லை பெருசாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்ன அப்பப்போ சின்னதாக பொய் மட்டும் பேசுவேன்னு சொல்கிறாங்க. சின்னதாக ஒரு பொய் மட்டும் பேசுவேன்னு சொல்கிறோம். மறுமை நாளில் நம்ம முன்னாடி நம்மளோட பதிவேடு கொண்டு வந்து வைக்கப்படும். அதை பார்க்கும்போது அதை பார்க்குற குற்றவாளிகள் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவாங்களாம், இந்த ஏட்டுக்கு என்ன வந்துச்சு, சின்னதுலேருந்து பெருசுன்னு எல்லாமே இதில் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்களாம் குற்றவாளிகள். அதில் சின்ன பொய் தானேன்னு அந்த பதிவேட்டில் எழுதாமல் இருக்க மாட்டாங்க. சின்ன பொய்யா இருந்தாலும் சரி, பெரிய பொய்யா இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் சொன்ன பொய்யா இருந்தாலும் சரி, பதிவேட்டில் எல்லாமே இருக்குங்கிறத நம்ம கருத்தில் வச்சுக்கணும். பொய் பேசணும் அப்படின்னா நரகத்தில் போய் விழுந்துடுவோம். அது ஒரு சின்ன பொய்யா இருந்தாலும் சரி, பெரிய பொய்யா இருந்தாலும் சரி, என்றாவது ஒரு நாள் சொல்லப்பட்ட பொய்யா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பொய்னால் நமக்கு நரக தண்டனை கிடைச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தை நமக்குள்ளே கொண்டுட்டு வருவோம். மறுமையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டுட்டு வந்து பொய் பேசுவதை தவிர்ப்போம், உண்மையை மட்டும் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் வெற்றி பெறுவோம்.